டாக்டர் சுமந்த், how do you read this? நீங்க இன்னமும் அதிமுகக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறாரு அமித்ஷா அப்படி எடுத்துக்கணுமா, இல்ல அவர் பொதுவா சொன்னாரு எல்லாருக்கும் ஓபனா இருக்கும் அப்படின்னு ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்டா எடுத்து? இல்ல, எனக்கு இந்த ஹை கமாண்ட் உடைய அப்ரோச் இந்த அதிமுகவுக்கு சற்று ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஹை கமாண்ட் விருப்பப்பட்டிருந்தால் முதலியே இந்த பிளவு ஏற்படாமல் பார்த்து கொண்டிருக்கலாம். திரு அமித்ஷா உதாரணத்துக்கு திரு எடப்பாடி அவர்கள்ட்ட நேர்ல போன்ல பேசி இந்த மாதிரி அவசரப்பட்டு எல்லாம் முடிவு எடுக்காதீங்க, நான் வந்து திரு அண்ணாமலை அவர்களை இந்த மாதிரி பேச வேணாம்னு சொல்றேன்னா அப்பவே அது சால்வ் ஆயிருக்கும். ஆனால் அப்பொழுது அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் செய்யல. இவங்க கூட்டணிய முறிச்சுக்கிட்டேன்னு சொல்லி அறிவிப்பு வந்ததிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கலாம், nothing is ruled out. Silence. ஆமா, அமைதி. கடுமையான விமர்சனங்களும் அதிமுகவுக்கு எதிராக வரல. அதே மாதிரி வந்து கூட்டணி உறுதியாக இல்லை என்று ஒரு முறை கூட மத்திய பாஜக தலைமை அறிவிக்கல. இப்போ வந்து கதவு திறந்திருக்குங்கிறாங்க. சோ நிச்சயமா வந்து இது ஒரு புரியாத புதிரா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டு இருந்தாங்க. அதுதான் என்னுடைய ரீடிங் ஆஃப் இட் முதல்ல. பட் பிஜேபிக்குள்ளேயே ஒரு 2 கேம்ப் இருக்கு, அதோட புஷ் புல் எஃபெக்ட்ல இது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஐ மீன் அப்படி சில பேர் சொல்றாங்க. பிஜேபில நிறைய கேம்ப் இருக்கு. அதிமுக வேணும்னு சொல்ற கேம்ப், வேண்டாம்னு சொல்ற கேம்ப். இல்ல சொல்றா, பிஜேபில காங்கிரஸ்ல கேம்ப் இருக்கு, எல்லா கட்சிகளிலும் கேம்ப் இருக்கு. ஆனால் திரு அமித்ஷா அவர்கள் தான் ஃபைனல் வேர்ட். பிரதமரும் அமித்ஷாவும் தான் ஃபைனல் வேர்ட். அவங்க சொன்னதை தாண்டி மாநிலத்துல யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் ஐதர் ஏதோ ஒரு ராஜதந்திரம், ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுக்கிட்டு, நமக்கு யாருக்குமே தெரியாத ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கணும், இல்ல மாநில தலைமை அவர்களை மிஸ்லீட் பண்ணிருக்கோம். நம்ம வந்து 10 சீட்டு ஜெயிக்க போறோம், தனித்து போட்டிட்டு நம்ம கூட்டணி சின்ன சின்ன சிறிய கட்சிகளோட கூட்டணி வச்சு நம்ம பின்னிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அப்படி சொல்லியிருந்தா அவர் எல்லா கதவும் திறந்திருக்கும்னு சொல்ல வேண்டியது இல்லை. ஆமா, 3வது அணி எங்கள் அணிதான் முதல் அணின்னு சொல்லிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி. ஏங்க, இவர் வந்து ஒரு 2 மாதத்திற்கு முன்பு வெளிப்படையாக எங்களுடைய மாநில தலைவரை அதிமுக விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று கூறியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா அந்த முறிவை ஏற்பட்டிருக்காது. the பாயிண்ட் என்னன்னா, திரு அண்ணாமலை ஒரு வாட்டி ஒரே ஒரு நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசினாரு அப்படின்னா சரி, அமித்ஷா அவர்களுக்கு தெரியாம போயிருக்கும், இல்ல பிஜேபி தலைமைக்கு தெரியாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மாவை பத்தி ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, இவரு அறிஞர் அண்ணாவை பத்தி ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா? ஏங்க, கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்குன்னே எடப்பாடி ஒரு வாட்டி டெல்லி போனார்ல. ஆமா, கூடவே இருந்தாரு. சோ இது அவர்களுக்கு தெரியாமல் இல்லை, இதை தடுத்திருக்க முடியும் என்பது பாஜக தலைமைக்கு நன்றாக தெரியும். தடுக்கவில்லை. தடுக்காமல் இப்பொழுது வந்து திருப்பியும் கதவு திறந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எனக்கு என்ன, 400 சீட்டு ஜெயிக்க போறோங்கிறாங்க. இந்தியா முழுவதும் 400 சீட்டு, 370 பாஜகவே ஜெயிக்குதுங்கிறாங்க. அப்ப எதுக்கு அதிமுக கிட்ட இந்த மாதிரி கதவு திறந்திருக்கு, கூட்டணி வைக்கணும் அப்படின்னு கேட்க அவசியமே இல்லையே. திரு ரவிச்சந்திரன், குழப்பமான சிக்னல்ஸ் வருதா பாஜக கிட்ட இருந்து? ஒரு பக்கம் நாங்க தான் எல்லாமே, நாங்க திமுக வெர்சஸ் பிஜேபி நரேட்டிவ், அதிமுக களத்திலே இல்ல அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் எல்லா கதவும் திறந்திருக்கு, ஜன்னல் உட்பட திறந்திருக்குன்றது. அதான் அவங்க கேக்குறாங்க. இல்ல நீங்க அந்த பேட்டியை கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் படிச்சேன், தினத்தந்தியில வந்திருந்தது. 7 கேள்வி மொத்தம் அமித்ஷாட்ட கேட்குறீங்க. அதில் ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி எப்படி இருந்ததுன்னா, அதிமுகவோடு கூட்டணி ஏற்படுமா, 3வது அணி அமைப்பீர்களா, இந்த 2 சேர்ந்தது தான் அந்த கேள்வி. மொத்தம் 7 கேள்வி கேள்வி. அப்போ அவர் பதில் சொல்லும்போது இல்லை அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு ரீகேப் ஒன்று கொடுக்குறேன். 8 மாதம் முன்னாடி பிஜேபி அதிமுக கூட்டணி பிரியணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டில் உழைச்சிட்டு இருந்த போது அமித்ஷா வந்து ஒரு பேட்டியில் இந்தியில் சொல்கிறார். இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய பேர் உழைக்கிறதுக்கு இருக்காங்களே, உழைப்புக்கு பேர் போட்ட ஒரு மாநிலம் தானே, அதனால தப்பா சொல்லக்கூடாது. இந்த திமுகவும் பிஜேபியும் இல்லை இருக்கட்டும், நான் வரேன். சுமந்த் சார் சொன்ன அந்த விஷயத்துக்கு நான் வரேன். ஏன்னா அதை எடப்பாடி ஐயாவே மறுத்திருக்காரு, அதை பேசிக்கலாம். அப்போது அந்த டைமில் என்னன்னா, அமித்ஷா அவர்கள் இந்தியில் என்ன சொல்கிறாரு, ஆமாம் எங்கள் கூட்டணி வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்குது,
நாங்கள் இன்னும் களத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அதை சொன்னதை வச்சுட்டு உடனே என்ன பண்ணோம், கூட்டணி பிரிஞ்சிருச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொண்டு போனோம். அவர் வந்து மறுத்துட்டார், கூட்டணியில் பிளவு இருக்குமான்னு கேட்டால் மறுத்துட்டார். அதற்கப்புறம் மாமா எங்கள் இதில் வந்து உழைக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்பயும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் 2 கேள்வி கேட்குறீங்க, அதிமுகவோட கூட்டணி வருமானு கேட்குறீங்க, அடுத்தது என்ன கேட்குறீங்கன்னா மூன்றாவது அணி அமையுமான்னு கேட்குறீங்க. கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருக்கு. யாருக்கு? அனைத்து கதவுகளும். தேமுதிகக்கு. அவர் சொல்ற வார்த்தை அனைத்து, ஆல் டோர்ஸ் ஆர் ஓபன். ஏங்க நல்லவங்க திறந்தா எல்லா கதவையும் திறப்பாங்க, திருடங்க தான் ஒரு சின்ன சின்னதா கதவு திறப்பாங்க. நம்மால் மொத்தமும் திறக்கிறது தானே, அதுல என்ன தப்பு? இப்ப அவர் அதிமுக மீன் பண்ணல அப்படி எடுத்துக்கலாமா? அதிமுகவை அவங்க கன்சிடர் பண்ணாம மற்ற ஆப்ஷன்ஸ் தான் இப்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு மாநில தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு டெல்லியில இருந்து உங்களுக்கு சொல்லிட்டாரு. அதாவது மாநில தலைவர் அண்ணாமலை என்னைக்காவது கூட்டணியில யாராவது மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னதும் அமித்ஷா அவர்கள் அனைத்து வாய்ப்புகளும் திறந்திருக்கிறது என்று தான் சொல்லி இருக்கிறாரே தவிர அவர் எந்த கட்சி பெயரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்கிறார். ஏற்றுக்கொள்ளத்தக்கது, கரெக்டான வார்த்தை தான். அப்போ அதிமுகவும் உள்ளடக்கியதா இல்லையா அப்படிங்கறத கேள்வி. இல்லை, நான் என்ன கேட்குறேன், வெளில போனது அதிமுக, உள்ள வர வேண்டியது அதிமுக. கதவை நான் மூட முடியுமா? நான் என்ன கோவலனுடைய கண்ணகியா கோழியை விரட்டுறதுக்காக கதவை மூட? கோவலன் கிளம்பி மதுரைக்கு எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? கரெக்ட் பாயிண்ட். ஓகே, ஆமா. சோ வெளில போனவங்களுக்கு அதாவது திறந்து வச்சிருக்கோம், நம்ம மூடி இருந்தா தானே பிரச்சனை. அடிப்படையில அப்போ பிஜேபி அப்படிங்கிறது ஒரு தேர்தலை எப்படி எதிர்கொள்றது? நீங்க வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி இதை யோசிச்சிருந்தா நீங்க வெளியவே போகாம பார்த்திருக்கலாமே. அப்படி சொல்லல. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அண்ணாமலையை கொஞ்சம் அடக்கி பேசி, கொஞ்சம் கம்மியா பேசி, முடிஞ்சா ராஜினாமா பண்ணி கிளம்பி போக சொல்லியிருந்தா இந்த கூட்டணி பிரிஞ்சிருக்காது அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொன்னார். ஆனா எடப்பாடி ஐயா அதை மறுத்துட்டாரு. அண்ணாமலை என்கின்ற காரணத்திற்காக இந்த கூட்டணி முறியல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. வெளில வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, அண்ணா பற்றி பேசியது, ஜெயலலிதா அவர்கள் பற்றி பேசியது தான் அவங்க சொன்னாங்க. அந்த பொதுக்குழுலே அதான், பொதுக்குழு அந்த மீட்டிங்லயே அதான் சொன்னாங்க குறிப்பிட்டு. உங்களுக்கு தெரியும் இல்லை, அது சொன்னது வந்து முனுசாமி ஐயா. அவர் ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் பேசினதே இல்லை, இப்போ நிறைய பேசினாரு. அவர் தான் சொன்னார் வழியே, எடப்பாடி ஐயா அதை பேசலை, நீங்கள் ரீகேப் பண்ணிக்கலாம். ஆனால் ஜெயலலிதா அம்மாவை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசியதாக நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு 17 கேள்விகள் கேட்கப்பட்ட ஒரு பத்திரிகையின் பேட்டியில் ஒரு கேள்விக்கு தெளிவாக குதர்க்கமாகவே அந்த கேள்வி வருது. 91க்கு பிறகு இந்த ஊழல் மலிந்து விட்டது என்று நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது அவர் ஆம் என்று சொன்னாரே ஒழிய, அவர் எந்த இடத்துலையுமே ஜெயலலிதா அம்மாவை தரைக்குறைவாகவோ ஒரு சின்ன ஒரு இன்ச் கம்மியாக கூட அவர் பேசினது இல்லைங்கிறத அவர் பேசின எத்தனையோ மீட்டிங்கில் பார்த்துருப்பாங்க. அண்ணா அவர்கள், இப்போ நான் இந்த சப்ஜெக்டை கடத்த விரும்பலை, சப்ஜெக்டுக்கு நான் நேராக வந்துடுறேன். பிஜேபியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இப்போ எதுக்கு பாமகவுடைய கூட்டணி வந்து திமுகவோட ஏற்படாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏற்படலாம். யார் வேண்டாலும் யாரோட வேண்டாலும் கூட்டணி வச்சுக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. 2014 காங்கிரஸ் தனியாக நிற்குது, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல, நிறைய இடங்களில் டெபாசிட்டுக்கு பிரச்சனை வந்தது, சிலதில் நோட்டா பிரச்சனை வந்தது. அதற்கு பிறகு 2019 வந்து காங்கிரஸ் இணைக்கப்படுகிறது. ஆனால் 89 இதே மாதிரியே காங்கிரஸ் தனியாக நின்றது. இதெல்லாம் நம்ம அரசியலில் பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம போய் பழச ஞாபகம் வச்சுக்கூடாது. அன்னைக்கு நீங்கள் சண்டை போட்டிங்களே, இன்னைக்கு ஏன் மட்டும் இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா கூட்டணிங்கிறது ஒரு விவசாயி முடிவு பண்ணுற மாதிரி. ஒரு விவசாயி என்னுடைய இந்த பருவநிலைக்கு, இந்த நிலத்துக்கு, என்கிட்ட இருக்கிற இந்த காசுக்கு, சந்தைக்கு நான் இதை விளைவித்தால் தான் சரியா விற்க முடியும்னு முடிவு பண்ற மாதிரி தான் ஒரு அரசியல் கட்சி கூட்டணியை முடிவு பண்ணும். இன்னமும் வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, அதிமுக இன்னைக்கு கூட ஜெயக்குமார் சொல்லிட்டாருங்க, நீங்க வேணா திறந்து வச்சுக்கங்க, நாங்க சாத்திட்டோம்னு சொல்றாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.